இன்னைக்கெல்லாம் பொம்பளைய புருஷனை மதிச்சாங்க ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சோறப்பங்க. காத்தால எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டி கோடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸில் இத்தனை போட்டு தர சாப்பிட்றோம். ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சாப்பாடு அந்த நைட் சோறு தானோ. அது எந்த பொண்டாட்டியோ திருவாய் மூடிட்டு போடுறா. தட்டத்துல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸா ஆரம்பிப்பாங்க. நீங்க வாட்டுக்கு வரீங்க வீட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுதா? இருக்கா குழம்பு ஊத்திட்டு வர அக்கா வாரப்பாடா வாழப்பாடியிலிருந்து வர கடை இல்லையா? ஏங்க எரியுது. தைலத்தை மூக்குல வச்சு எரியாத மணக்குமோ? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு வவரெல்லாம் எரியுது. நல்ல தண்ணி கலந்து கொடுக்கணும். விட்டு ஒரு வாரம் ஆச்சுங்க. அது கரெக்ட். அப்ப நம்புறேன். இப்படியே தான் சொல்றேன். 3 கட்டப்பை வந்தா 7 கட்டப்பை போகுது. இருங்க ரசம் ஊத்திட்டு வர. உன் தம்பி 5 கட்டாலும் செலவு பண்றேன், 50 கட்டாலும் செலவு பண்றேன். அவன் சோட்டு பசங்க எல்லாரும் வேலை வெட்டிக்கு போகல. திருப்பூர் எல்லாம் இவன் இப்படியே ஊரை சுத்தி திரியிற. நீ அவனுக்கு 500 ஏத்தர. இருங்க தயிர் ஊத்திட்டு வரேன். மாடு தயிர் வேணுமா பாக்கெட் தயிர் வேணுமா? பால் தயிர் இருந்தா ஊத்துவேன். அதெல்லாம் எங்கிருந்து கண்டுபிடிச்சது?